சாதனை என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாகராஜ். நீங்க என்ன சொல்ல போறீங்க? எப்படி கையாண்டிருக்க வேண்டும், எப்படி கையாண்டிருக்கிறது இந்திய அரசு? இந்திய அரசு இதை இன்னும் திறமையா கையாண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்கே சொன்ன முதல் கட்ட. நாகராஜ் சார் எப்படி பார்க்கிறார்? அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் தலைமையிலான நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மிகச்சிறப்பாக கடந்த 10 ஆண்டுகள் என்று சொல்லலாம், 2019 தொடர்ச்சியாக சவுதி, ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீனம், ரஷ்யா, மாலத்தீவு, ஐக்கிய அரபு நாடு எமிரேட்ஸ், பஹ்ரைன், அமெரிக்கா, தென்கொரியா, பிஜி, பப்புவா, நியூ கினியா, எகிப்து, பிரான்ஸ், கிரீன், பூடான் என 14 நாடுகள் மிக உயரிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதுல இருந்தே தெரியலாம் எவ்வளவு ஒரு நட்புறவை நம்முடைய பிரதமர் அவர்கள் அண்டை நாடுகளோடு, தூரத்து நாடுகளோடு அவர்கள் கொண்டாடுகிறார், வைத்திருக்கிறார் தெரியும். அதே மாதிரி ஐநாவுடைய சபையினுடைய மிகப்பெரிய கோல்டன் விருது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 10 ஆண்டுகள்ல 66 நாடுகளுக்கு நம்முடைய பாரத பிரதமர்கள் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார்கள். இந்த விருது, அமெரிக்காவுக்கு 8 முறை போயிருக்காங்க. இதெல்லாம் ரொட்டீனா நாம ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுடைய லிகசி, அதை ஆளக்கூடியவர்கள், அது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் குறிப்பிட்ட பிரச்சனையில அந்த நாடு ஒரு பக்கமும், அந்த நாட்டை நேற்று முன்தினம் வரை மதியம் வரை ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா ஒரு பக்கமுமாக இருக்கும்போது நாம ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு ஆதரவை தெரிவிக்கிறோம். சரி, நம்மளோட அயலுறவு கொள்கையில இருப்பாங்க, இந்த பிரச்சனையை நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறோமா? இல்லை, அந்த நாடு நாளைக்கு நமக்கு எதிராக மாறி நின்றால் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள என்ன வியூகம் வைத்திருக்கிறோம்? இந்த ஆதரவு நிலைப்பாடுங்கிறது என்ன மாதிரியான ஒன்றில் எடுக்கப்பட்டது? இல்ல, நீங்க நம்ம பாகிஸ்தானோட ஆகட்டும், ஆப்கானிஸ்தானோட ஆகட்டும், அதே போல இலங்கையோட ஆகட்டும், மாலத்தீவோட ஆகட்டும், நேபாள நாடாகட்டும், எல்லாத்தோடவும் நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்று பாரத பிரதமர் விரும்பினார்கள். என்ன காரணம்னா, நம்முடைய அண்டை நாடுகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் சுபிட்சமாக இருக்க முடியும். அப்படி அது இல்லைன்னா நமக்கு பாதிப்பு கொடுக்கணும் தெளிவா சொன்னவர் நம்முடைய பாரத நரேந்திர. இப்ப என்னன்னா, இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். ஓகே, இப்போ இன்றைக்கு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள். அங்க இன்னைக்கு இந்து கோயில்கள் தாக்கப்படுகிறது, இந்துவுடைய பல கவுன்சிலர்ஸ் கூட தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இது மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எல்லாம் வெளிப்படையாக தெரிவிக்காமல், அறிவிக்காமல் அந்த சிச்சுவேஷன் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், தெரிவிக்கப்படும், ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல ஏறக்குறைய 1 கோடி பேர் பங்களாதேஷில் இருந்து புலம்பெயர்ந்ததாக ஒரு தகவல் ஏற்கனவே இருக்கிறது. அதற்கு மேற்கு வங்க அரசு பல்வேறு உதவிகள் எல்லாம் செய்து ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் அங்கே நடந்திருக்கிறது. ஒன்று, இப்பொழுது நம்முடைய குடியுரிமை சட்டம், அதே மாதிரி நம்முடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370, இது மாதிரியான பல விஷயங்கள், குடியுரிமை பதிவேடு, இது மாதிரி பல விஷயங்கள் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஊடுருவல்காரர்களுடைய பிரச்சனை மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் ஏற்கனவே கவனத்துல கொண்டிருக்கிறோம். அதை ஒரு பக்கம் மத்திய அரசு மிக கவனமாக, தீவிரமாக தடுத்து வருகிறது, அதற்கான முயற்சி எடுத்து வருகிறது. இப்ப வெளிப்படையாக நீங்க இந்த ஊடுருவல்காரர்கள் சொன்னா, இந்த சம்பவத்தை எடுத்துக்கோங்களேன். அதிபரா பிரதமரா இருக்கிறவருக்கு இந்தியா ஆதரவா இருக்கும், அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்கள், எந்த ஆதாயமும் அடையாத மக்களுக்கு இந்தியா ஆதரவா இருக்காது அப்படின்னு ஒரு பார்வை வராதா? இவர்களை அப்ப இன்னைக்கு ஷேக் ஹசீனா இங்க வந்திருக்கிறத நம்ம தஞ்சம் புகுறோம்னு ரொம்ப இதா சொல்றோம், ஆனால் அங்க ஒரு பிரச்சனைனா அவங்க வர்றவங்கள நம்ம ஊடுருவல்காரர்கள்னு பிரிக்கிறோம். இதை எப்படி பார்க்கிறது? இல்லைங்க, நீங்க அன்அபிஷியலா யார் போனாலும் சரி, இந்தியக்காரர்கள் பாகிஸ்தான் போனாலும் சரி, இந்தியக்காரர்கள் இலங்கை போனாலும் சரி, ஊடுருவல்காரர்கள் தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவர்களால் இங்க என்ன நிலைமை ஏற்படுகிறதுங்கிறதா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அது பல நாடுகள் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு லண்டன், இன்னைக்கு இங்கிலாந்துல மிகப்பெரிய கலவரம் பற்றி கொண்டிருக்கிறது. சமீபத்துல பிரான்ஸ்ல மிகப்பெரிய கலவரம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இது பங்களாதேஷ்ல இந்த கலவரம் வந்திருக்கிறது. நீங்க அந்த பிரதமர் இங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு அது வந்ததை இன்னைக்கு எதிர்கட்சிகள் முழுவதும் அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்து வரவேற்றிருக்கிறாங்க, கவனிச்சிருப்பீங்க. அப்ப என்ன காரணம்?
இந்தியாவுடைய வளர்ச்சி, அதுவும் குறிப்பா சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவை எப்படி டிஸ்டர்ப் பண்றது? நீங்க கவனிச்சிருப்பீங்க, ராகுல் காந்தி கூட இந்தியா பற்றி எரியும் சொன்னார் தேர்தல் சமயத்துல. அப்படியெல்லாம் வாய்ப்பு கொடுக்கவில்லை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதாவது ரொம்ப சொல்றதெல்லாம் நீங்க இதோட கனெக்ட் பண்ண முடியுமா சார்? என்னோட ஒரே கேள்வி, இது ஆக்சுவலா ஆர்கே சார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர் 2 ஸ்டேட்மெண்ட் இன் பிட்வீன் த லைன்ஸ்ல சொன்னாரு. இந்தியாவிற்கிட்ட வந்து ஒரு வலுவான ஒரு இது இருக்கு, இந்தியா நினைச்சா இந்த பிரச்சனையை வந்து தடுத்திருக்க முடியுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன் இந்தியாவிற்கிடம் இவ்வளவு ஒரு பவர் இருக்கும்போது நம்மளுடைய அயலுறவு கொள்கையோ அல்லது அந்த நாடுடனான நம்மளுடைய அண்டை நாடு, நட்பு நாடோட இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்கலை? அன்னைக்கு இலங்கையிலையும் அதுக்கான வாய்ப்பு இருந்தப்ப இல்லை, இன்னைக்கும் ஏன் இல்லை அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவதான கேள்வி என்ன அந்த இடத்துல வருது அப்படின்னா, இன்னொரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எதிர்கட்சிகளே இந்தியாவில் வந்து நீங்கள் சொன்னா அங்க தேர்தல் நியாயமா நடக்கும்னு கேட்கக்கூடிய, கோரிக்கை வைக்கக்கூடிய சூழல் இருந்தும் எதிர்கட்சிகள் புறக்கணித்த அந்த தேர்தலை இந்தியா பார்த்து கொண்டு மௌனம். இந்த மௌனமும் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் நாளைக்கு நமக்கு பிரச்சனையா வராதான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இல்லைங்க, நீங்க பங்களாதேஷுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இடஒதுக்கீடு தொடர்பா ஆரம்பிச்சு அது மாணவர்கள் போராட்டமாக மாறி கடைசியில் அவங்க ஷேக் ஹசீனா சொல்றாங்க இது உள்ளே தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மிக தெளிவா தெரியுது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் இதே பிரச்சனை மணிப்பூர்ல இடஒதுக்கீடு பிரச்சனை தொடர்பானது இன்னைக்கு வெளியிருந்து ஊடுருவல் உள்ள வந்திருக்காங்க. இப்ப மியான்மரில் இருந்து தொடர்ச்சியாக ஸ்பான்சர்ட் டெரரிசம், அங்கிருந்து அந்த மக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள 2 இனக்குழுக்களுக்குள்ள போராட்டம் வருகின்ற பொழுது அந்த போராட்டம் முடிந்து விடாமல் அதை முற்றக்கூடிய நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 1250 கிலோமீட்டர் பார்டர், மிகப்பெரிய பார்டர். அவர் மிஸ்டர் அண்ணா சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. அதாவது ஒரு கல்லு கூட கிடையாது. நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் யார் வேணா வரலாம், போலாம். அதுலயும் சில கண்டிஷன் இருக்கு. 16 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு போயிடலாம். அப்படி எல்லாம் பல்வேறு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதனால அந்த ஊடுருவல் தடுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆனாலும் கூட இன்னைக்கு மணிப்பூரை அப்புறம் எப்படி தடுக்க முடியாம போவோம்? இல்லைங்க, நீங்க வந்து இங்க குடியிருந்து, உதாரணத்துக்கு சொல்றேனே, வெஸ்ட் பெங்கால்ல அவங்க வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் மிக ஆதரவா இருக்கிறார்கள். அவருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாங்கம் சலுகை செய்யணுமோ செய்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து வர்றவங்க பங்களாதேஷ்களாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்துங்க. இது வந்து நான் வந்து சொல்றேன். அதனாலதான் நாம இன்னைக்கு சிஏஏ கொண்டு வரோம். இன்னைக்கு இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் வேண்டாம் வேண்டாம் என்று கோஷமிடுகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து புரிந்து கொள்ள வேண்டிய. நாங்கள் தான் மாற்றி இருக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்களை நாங்க தான் மாற்றி இருக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரும்பாலும் பாஜக அல்லது அங்க இருக்க பிராந்திய கட்சிகள் இருந்தா கூட அது பாஜக சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரியான ஆட்சிகள் தான் அங்க இருக்கு. அப்ப வடகிழக்கு பகுதிகளிலையும் இந்த பிரச்சனை இருக்கு, மேற்கு வங்கத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்படின்னா மேற்கு வங்கம் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எதிர்கட்சியா நிக்கிறதுனால அதை மட்டும் நீங்க டச் பண்றீங்களா? அஸ்ஸாம் சொன்னாரு, நம்ம பார்டர் கிராஸ் பண்ற அத்தனை விஷயங்களும் இருக்கு. இந்த பார்டர் கிராசிங் பிரச்சனைக்கு நாம் என்ன தீர்வு கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல தொடங்கி இதை வெறும் இங்க நடக்கிற ஒரு பிரச்சனையா மட்டுமே நம்ம அணுகிறோமோ, இதை எதிர்கட்சி ஈஸியா அந்த ஸ்டேட் மேல சொல்லிடலான்னு அணுகிறோமோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அப்படி இல்லைங்க. ஒரு 1250 கிலோமீட்டர் ஆக்சுவலா மியான்மர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை நீங்க ஃபென்சிங் பண்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்திய அரசு அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஃபென்சிங் ஃபர்ஸ்ட் ஒரு மின்வேலி அமைக்கின்ற நிலைக்கு இன்னைக்கு இந்திய அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சிருக்காங்க. இது வந்து எப்படி இந்த பக்கம் பாகிஸ்தான் பிரச்சனையை நாம ஆர்டிகல் 370 எடுத்ததன் மூலமாக காஷ்மீரை காப்பாற்றியதன் மூலமாக தீர்வு கண்டோமோ, இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு நிதி ஆதாரம் முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டது. இந்தியாவோட பணம் தான் காஷ்மீருக்கு, காஷ்மீருக்கு அங்க போயிட்டு இருந்தது. அது இன்றைக்கு தடுக்கப்பட்டு விட்டது. டிமானிட்டைசேஷன் மூலமாக கம்ப்ளீட்டா 500 ரூபாய் நோட்டு அங்க வந்து தடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, பண மதிப்பிழப்புக்கு பிறகு எவ்வளவு கள்ளப்பணங்கள் பிடிக்கப்பட்டிருக்கு? இல்லைங்க, அதாங்க பாகிஸ்தான் அந்த 500 ரூபாயை கொடுத்து தான் அவங்க கல்லறியல் பண்ணாங்க. இந்திய கொடி ஏத்த விடல. அங்க வந்து உச்சநீதிமன்றம் ஜெனரலா நீங்க தான் சொன்னீங்க. பதில் சொல்லுங்க. இல்ல, கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம்னு நீங்க தான் சொன்னீங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கொடுக்குது அப்படின்னா அது யார் நிர்வாகத்தோட முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வின்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது நீங்க சொல்றீங்க மணிப்பூர்ல வந்து பக்கத்துல இருந்து ஃபாரின் ஆர்ம்டு திங்ஸ் எல்லாம் உள்ள வருது, அங்க இருந்து தான் நிறைய பொருள்கள் வருதுன்றீங்க. மணிப்பூர்ல உங்க ஆட்சி டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்த காலத்துல தான் பிரச்சனை வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாம எப்படி சார் உள்ள வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கி வருமே. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உங்களை நோக்கியே வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே. அதாங்க நான் வந்து கருப்பு பணம் ஒழிப்புக்கு முன்னாடி நடந்தது சொல்றேன். அதுக்கப்புறம் 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு காஷ்மீர்ல கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது, இந்திய கொடி பறக்கிறதுன்னு சொல்ல வரேன். எப்படி அதை சரி பண்ணணுமோ அத மாதிரி இந்த பக்கம் மணிப்பூரையும் இந்த பக்கம் பங்களாதேஷ் ஒற்றிய பார்டர்களையும் சரி செய்வதற்கான முயற்சி நம்ம எடுத்துக்கலாம். தேர்தலையே ஏன் சார் அப்ப நிக்கல? நம்ம திரும்ப திரும்ப இந்திய அரசியலே பேசிட்டு இருக்கோம். நீங்க காஷ்மீர் அப்படின்னு போகும்போது திரும்ப இந்திய அரசியலுக்குள்ளே வருது. நாம இப்ப வங்கதேசத்துக்கு எப்படி தீர்வு காண போறோம்? நீங்க தமிழ்நாட்டில இருந்து, அதாவது ஆர்கே குறிப்பிட்டாரு, இது யாருக்கு பெரிய இடியா இருக்கும்னா தமிழ்நாடு திருப்பூருக்குன்னாரு. என்னது திருப்பூருக்கா அப்படின்னு நம்ம அதிர்ச்சியாகி கேட்டோம்னா, திருப்பூர்ல இங்க செய்ய முடியாம அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க ஃபேக்டரி போட்டிருக்காங்கிறாரு. அப்ப அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இப்ப திரும்பி வந்துச்சுன்னா அதை யார் முதல்ல கொண்டுட்டு வரணும்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த பொறுப்பும் அதுவும் யாரால முடியும்? இரண்டு நாடுகளுக்கு இடையேயானதை யாரால முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சாதான் இங்க மாநில தலைவர் சொல்றாரு இல்லையா, உங்கள் மாநில தலைவர் இங்க தமிழ்நாடு அரசு அதை போய் கொண்டுட்டு வரணும்னா தமிழ்நாடு அரசுக்கு எங்க அந்த இடத்துல ரோல் வருதுன்னு தெரிய வரும். இல்ல, ரொம்ப சரியான கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன் இங்கிருந்து திருப்பூர்ல இருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் குறிப்பா டையிங் எல்லாம் ஏன் இங்கிருந்து போறாங்க? ஒன்று, தமிழக அரசு முறைப்படுத்தி சரியாக பொல்யூஷனுக்கு தீர்வு காணல, எந்த தீர்வும் கொடுக்கல. ஒன்று. இரண்டாவது, ஒரு பக்கம் பொல்யூஷன் அதிகாரிகளுடைய தடை, ஏகப்பட்ட பிரச்சனை, லஞ்சம், லாவண்யம். ரெண்டு. மூன்றாவது மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு மின்சாரத்தினுடைய விலை உயர்வு. சரி, நான் சொல்றேன், ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை சொல்லிட்டு வரேன். இன்னொன்று, இங்க லேபர் மிகப்பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கும் திருப்பூர்ல, இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல விவசாயத்திலிருந்து அது வந்து புரிந்து கொள்ள முடியுது. லேபர் ப்ராப்ளத்தை சரி பண்றது யார்கிட்ட இருக்கு? சொல்றேன் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குங்கற. நானு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வங்கதேசத்துல பிரச்சனை, அது வங்கதேச பிரச்சனை. தமிழ்நாடு அரசுக்கு வங்கதேசத்துல இருந்து ஏன் திரும்பி இங்க கொண்டு வர வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய பிரச்சனை. அப்ப மத்திய அரசுடைய பிரச்சனை தான் என்ன சார்? எது உங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி? சுகிதா, நீங்க தயவு செய்து இங்க இருந்து ஏன் போச்சுன்னு கேளுங்க. அது பதில் சொல்லுமல்ல, ஏன் போனாங்கிறதா கொஸ்டின். பங்களாதேஷ் செழிக்கிறதுன்னு சொன்னீங்க, எப்படி செழிச்சது? பங்களாதேஷ்ல இருந்து இங்க வேலை செய்யறாங்க. இங்க இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பங்களாதேஷுக்கு பணம் அனுப்புறாங்க. இந்திய மணி அங்க பங்களாதேஷ் போகுது, இங்க இருந்து தொழிற்சாலை அங்க நடக்குது. அதனாலதான் பணம் போகுதுன்னு நீங்களே சொல்லும் போது அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு என்ன செய்யுது சார்? பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, வெஸ்ட் பெங்கால் அரசு இன்னைக்கு முழுமையாக 100% இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் அரசோட மட்டும் நான் திரும்ப சொல்றேன், இது வந்து ஸ்டேட் பிரச்சனையை நீங்க வழக்கமா இங்க இந்தியாக்குள்ள நடக்கிற பிரச்சனையை அணுகிற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நான் திரும்ப உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேக் ஹசீனாவை கூட்டிட்டு வந்து இப்ப நம்ம வச்சுக்கிட்டோம். அடுத்த அந்த பிரச்சனையெல்லாம் யார் எதிர்கொள்ள போறா? அதுக்காவது வாங்க வழிக்கு. எங்க நம்ம இந்திய நாட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்றாங்க, நீங்க வர வேண்டாம் அப்ரப்டா எப்படி சொல்ல முடியும்? நீங்க எதிர்க்கட்சியில வரவேற்றிருக்காங்க, அது நம்முடைய கட்டசி, நம்முடைய நம்ம வந்து வந்தார வாழ வச்சுட்டோம். இப்ப அந்த நாடு எடுக்க போற அரசியல் முரண்களை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்னு சொல்லுங்க. அதான் சொல்றேங்க, இன்னைக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை, ஏன் தொழிற்சாலைகள் இங்க இருந்து பங்களாதேஷ் போனாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தான் வருவீங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஏன் அங்க போனாங்கன்னு தான் கேப்பீங்க. திருப்பூர்ல இருந்து இப்ப நீங்க எப்படி திரும்பி கொண்டு வர போறீங்க? நான் வந்து நான் பிரதமர் மோடியை குற்றம் சொல்லணும்னு சொல்றீங்களா? என்ன ஃபேக்ட் அதான் சொல்ல முடியும். வங்கதேசத்துல ஷேக் ஹசீனாவை கூட ஒரு வார்த்தை குற்றம் சொல்லல சார். பங்களாதேஷுக்கு பத்தி நீங்க குற்றமே சொல்லல, வங்கதேசத்தை பத்தி குற்றம் சொல்லல. மேற்கு வங்கம் சரியா நடந்துக்கல, நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் பத்தி கேட்டப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லல. தமிழ்நாடு சரியா நடந்துக்கல, இவங்க தான் திருப்பூர்ல அப்படியே கொண்டு போய் அங்க அனுப்பி வச்சுட்டாங்க. சார் அது மானிட்டைசேஷன் பீரியட், அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா நீங்க திரும்ப தமிழ்நாடு அரசுன்னு ஒட்டுமொத்தமா வந்து நிக்கிறீங்க. சரிங்க, நான் சொல்றேன், பார்டர் இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. இந்தியா வளர்ச்சி பெற்று வருகிறது, அண்டை நாடுகளுக்கு பிடிக்கவில்லை, பல்வேறு வகையில் இடைஞ்சல் செய்கிறது.
அது எங்க ஈஸியா உள்ள வர முடியுமோ, எங்கு தண்ணி உடைந்தால் வெளியேறுமோ அங்க உடைப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கார்கள். அதுக்கு தான் அசாம், இந்த பக்கம் இருக்கிற மணிப்பூர், இந்த பக்கம் நீங்க மற்ற மேற்கு வங்காளம் போன்ற பகுதிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அதான் சொல்றேன் நானு. இது சீனாவுடைய உள்ள இன்வால்வ் இருக்கு. இல்ல நான் முடிச்சிடறேன். நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேச விட மாட்டேங்கிறீங்க. ஏன் பங்களாதேஷ் போனாங்கன்னா இதுதான் பிரச்சனை. இத நீங்க சரி பண்ண தயாரா இல்ல. தமிழ்நாட பத்தி பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லா நாளும் தமிழ்நாட பத்தி தான் சார் பேசுறீங்க. ஏன் தமிழ்நாட்டுல தொழிற்சாலை இல்ல, ஏன் பங்களாதேஷ் போனாங்கன்னா இதுதான் காரணம். இத சொல்லி ஆகணும்ல சார். சார் தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைங்கறத டெய்லி பேசுற சார்.